தொடர்ந்து அதிரடி காட்டும் தோனி. T20 உலக கோப்பையில் சேர்க்க வாய்ப்பிருக்கா? முழு விவரம் இதுதான். T20 உலக கோப்பையில் மகேந்திர சிங் தோனிக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது குறித்து பார்க்கலாம். IPL 17வது சீசன் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் பலர் அதிரடி காட்டி சிக்ஸர் மழை பொழிந்து வருகிறார்கள். இதுவரை நடைபெற்ற IPL போட்டிகளைப் போல இல்லாமல் இம்முறை அதிக சிக்ஸர்கள் பறக்கிறது. ஒரு அணி சராசரியாக 9 சிக்ஸர்களை அடிக்கிறது. ஓவருக்கு அசால்ட்டாக 10+ ரன்கள் செல்கிறது. கடந்த சீசனில் ரிங்கு சிங் மட்டுமே பெஸ்ட் ஃபினிஷராக செயல்பட்டார். ஆனால் இம்முறை தினேஷ் கார்த்திக், ரிங்கு சிங், ஷாஷங் சிங் போன்றவர்களுடன் மகேந்திர சிங் தோனியும் கடைசி நேரத்தில் காட்டடி அடித்து வருகிறார். இதுவரை 6 போட்டிகளில் தோனி 4 போட்டிகளில் களமிறங்கி 236 ஸ்ட்ரைக் ரேட்டில் 59 ரன்களை எடுத்துள்ளார். குறிப்பாக கடைசி போட்டியில் ஹார்திக் பாண்டியாவுக்கு எதிராக ஹாட்ரிக் சிக்ஸர் அடித்து வெற்றிக்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தார். தோனி தொடர்ந்து அதிரடியாக விளையாடி வருவதால் இவரை T20 உலகக்கோப்பை 2024 தொடருக்கான இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் என பலர் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். T20 உலகக்கோப்பை 2024 தொடருக்கான இந்திய அணியில் தோனியை சேர்க்க வாய்ப்புகள் இருக்கிறது. ICC தொடர்களில் இந்திய அணியில் எப்போதுமே ஒரு மூத்த வீரரை சர்பராஸாக தேர்வு செய்வது வழக்கம். அதேபோன்று தற்போதும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ICC தொடர்களில் இதற்கு முன் யுவராஜ் சிங், ஆஷிஷ் நெக்ரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், தினேஷ் கார்த்திக் போன்ற சீனியர்களை சர்பராஸாக தேர்வு செய்தனர். தற்போதும் தேவைப்பட்டால் தோனியை திடீரென்று அணிக்குள் கொண்டு வர வாய்ப்புள்ளது. தோனிக்கு தற்போது வரை காலில் லேசான வலி இருக்கிறது. அது மட்டுமல்ல, IPL என்பது அணி உரிமையாளர்களால் நடத்தப்படும் விளையாட்டு என்பதால் தோனி நினைத்த நேரத்தில் பயிற்சி செய்துவிட்டு போகலாம். ஆனால் இந்திய அணியில் அப்படி இருக்க முடியாது. இதனால் தோனியை தேர்வு செய்வது என்பது வாய்ப்பு குறைவுதான். நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான ஆட்டத்தில் CSK அபார வெற்றியை பெற்று 6 போட்டிகளில் 4 வெற்றிகளுடன் புள்ளி பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளனர். ராஜஸ்தான் 10 புள்ளிகளுடனும் KKR 8 புள்ளிகளுடனும் முதல் 2 இடங்களில் இருக்கிறார்கள்.